ஓம் ஸ்ரீ அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை ஸ்ரீரஸ்து. வணக்கம். எஸ்கேடி ஆஸ்ட்ரோ சென்டரில் இன்றைக்கி நம்ம பேசுகிற தலைப்பு ஹோரை. ஹோரை பார்ப்பவரிடம் ஒதுங்கி போகணும் என்பது ஜோதிட பழமொழி. ஹோரை என்பது என்ன? காலம், நேரம். ஹோரை தெரிந்தால் காலத்தை கையாளலாம், காலத்தை கையாண்டால் காலத்தை வெல்லலாம், காவியம் படைக்கலாம். இந்த ஹோரையை பற்றி கற்றுக்கொள்ளலாம் வாங்க. காலை சூரிய உதயம் முதல் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு கோளும் பிரபஞ்சத்தை ஆட்சி செய்வாங்க. அது முறையே சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன், சனி, குரு, செவ்வாய். அப்படியே இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைன்னு வச்சுப்போம். ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா முதல் குறையாக வர்றது சூரியன். சூரியன் ஆட்சி 6 to 7. அந்த அன்னைக்கு நம்ம ஊரில் சூரிய உதயம் என்ன டைம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். 5:50 அப்படின்னா அன்னைக்கு சூரிய ஓரை 5:50 6:50 வரைக்கும். இரண்டாவது குறையாக சுக்கிரன் ஆட்சி 7 to 8. மூன்றாவது குறையாக புதன் ஆட்சி 8 to 9. நான்காவது குறையாக சந்திரன் ஆட்சி 9 to 10. ஐந்தாவது குறையாக சனி ஆட்சி 10 to 11. ஆறாவது குறையாக குரு ஆட்சி 11 to 12. ஏழாவது குறையாக செவ்வாய் ஆட்சி 12 to 1. மீண்டும் முறையே சூரியன் ஆட்சி 1 to 2. இப்போ ஞாயிற்றுக்கிழமை முதல் குறையாக சூரியன் ஆட்சி பார்த்தோம் இல்லைங்களா? திரும்ப 1 மணிக்கு சூரியன் ஆட்சி வந்துடணும். அப்படின்னா தான் நம்ம ஹோரையை பற்றி போடுற கணக்கு சரி அப்படின்னு அர்த்தம். இப்போ திங்கக்கிழமைக்கு பார்க்கலாம். திங்கக்கிழமைக்கு முதல் குறையாக வர்றது சந்திரன் ஆட்சி. சந்திரன் ஆட்சி 6 to 7. இரண்டாவது குறையாக சனி ஆட்சி 7 to 8. மூன்றாவது குறையாக குரு ஆட்சி 8 to 9. நான்காவது குறையாக அங்காரகன் 9 to 10. ஐந்தாவது குறையாக சூரியன் ஆட்சி 10 to 11. ஆறாவது குறையாக சுக்கிரன் 11 to 12. ஏழாவது குறையாக புதன் 12 to 1. மீண்டும் முறையே சந்திரன் ஆட்சி 1 to 2. சந்திரன் ஆட்சி வந்துச்சு பார்த்திங்களா, 1 to 2. அப்போ நம்ம அந்த ஹோரையை பற்றி போடுற கணக்கு சரிதான் அப்படின்னு வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ ஹோரையை எப்படி கணக்கு போடுறது, எந்த டைம் எப்படி அப்படிங்கிறத ஞாயிற்றுக்கிழமைக்கும் திங்கக்கிழமைக்கும் பார்த்துட்டோம். இதே மாதிரி செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி ஆகிய நாட்களுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம். சுபமஸ்து.